இல்லை, நான் நடுவில் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நாங்கள் கண்டினியூ பண்ண முடியல. இந்த கதை வாங்கிட்டு இந்த கதையில் இருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் வந்து நம்ம ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபெயிலியரை பார்த்தோன்னே ஒன்ஸ் குவிட் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருக்கு. கேரளாஜிக்ஸோட 4th கிராண்ட் சக்ஸஸ் மீட்டுக்கு ஹரிஹரன் சோதன் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பிஓவா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? வெல்கம். ஸோ எவ்வளோ இயர்ஸா சார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக என்னோட 7th இயர். 7th இயர், ஓகே. லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து நான் ஏஎஃப்ஓ மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் மட்டும் டிகிரி முடிச்சது சார் 18ல் முடித்தேன் மேம். அது நடுவில் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ மட்டும் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். எஸ்ஐயில் வந்து எனக்கு ஃபிசிக்கலாக வந்து இதாக இல்லை, மென்டலாக மட்டும்தான் ஸ்ட்ராங்காக, ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரன்னிங் இதில் கொஞ்சம் கேப்பபிளாக இல்லை. ஸோ அதனால் அது கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இப்போது பிஓ இந்த வருஷம் வந்து ஏஎஃப்ஓ தவிர மற்றது மட்டும் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அட்டன் பண்ணேன். எதனால சார் ஏஎஃப்ஓ சூஸ் பண்ணீங்க? நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அதனால் நான் ஏஎஃப்ஓ மட்டும் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஸோ பேரலாக அது கூட வந்து நான் ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சியில் அதுவும் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு எல்லாமே மைனர் கட் ஆஃபில் தான் போச்சு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணவே கிடச்சிச்சு. ஸோ 7 இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் வந்து நம்ம இந்த டைம் நம்ம கிளியர் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது என்னவா இருந்துச்சு சார்? நம்ம லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் நான் என்னென்ன அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தான் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் மேம். என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி? ஸோ இப்போ நான் ஒரு செக்ஷனில் மட்டும் நான் ப்ரீவியஸ் எக்ஸாமில் நான் தப்பு பண்ணுறேன்னா, ஸோ அந்த செக்ஷனில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ மற்ற 2 செக்ஷனும் எனக்கு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இம்பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்தது தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வருஷம் எல்லாமே பேரலாக 3 செக்ஷனுமே எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு மேஜராக கை கொடுத்துச்சு. அது போக கணேஷ் சாரோட வீடியோஸும் சரி, ரீனா மேமோட வீடியோஸும் சரி, கேட்டேன்னு அந்த செஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் கேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேமோட ஒகேபுலரி அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே எனக்கு அத்தப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கேரளாஜிஸ் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த 7 இயர்ஸோட ஜேர்னி ஒரு பெரிய தொடக்கப்புள்ளியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய கரியர் லைஃப்பில். ஸோ அதுக்கு கேரளாஜிக்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஷூர் சார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு படிச்சிங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, நான் நடுவில் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நாங்கள் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ லேட் ஈவினிங்ஸ் கொஞ்சம் நான் லோன் செக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக லேட் ஆகிறங்காட்டி எனக்கு ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபோக்கஸ்டாக படிப்போம்னு சொல்லி தான் நான் அதை குவிட் பண்ணிட்டு நான் இதை ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். ஓகே, அதை திரும்ப குவிட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து நிறைய சோஷியல் ப்ரெஷர் இருந்திருக்கும். வீட்டிலே உட்காந்துருக்காங்க இவங்க வந்து எக்ஸாம்ஸ் போகாமல் அட்லீஸ்ட் வேறு கிடைச்ச வேலையும் விட்டுட்டு வந்து அதுவும் ஒர்க்கு போகாமல் சும்மா பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு ஒர்க்கை விட்டுட்டு வந்து அப்படின்றப்ப ரொம்ப சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த கதை வாங்கிட்டு இந்த கதையில் இருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ தான் பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. சூப்பர் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 hours கிட்ட இருக்கும். ஒரு 10 to 12 hours ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெல்லாம் எடுப்பீங்களா? மார்க் எடுத்துகிட்டு தான். ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து 1 day after 1 day அந்த மாதிரி எடுப்பேன். மெயின்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எடுப்பீங்க. சூப்பர் சார். அண்ட் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் ரிசல்ட்ஸில் கூட நிறைய பேர் கிளியர் ஆகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இதை தொடரணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் என்னவா சார் இருக்கும்? ஓகே, இப்போ என்னன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை புது பிகினராக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபெயிலியரை பார்த்தோன்னே ஒன்ஸ் குவிட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அப்படியே அந்த இடத்துல நின்றுடுறாங்க. வேற ஏதோ ஜாப் போகலாம், இல்லை ஐடி ஃபீல்டு கொஞ்சம் நல்லா பூம் ஆகிட்டு இருக்குங்காட்டி இப்போ அது போகலான்னு நினைப்பாங்க. இல்லை அடுத்து எம்எஸ் படிக்கலாம்னு சொல்லி போவாங்க, மாஸ்டர்ஸ், இல்லை வேறு அப்ராடு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 1 week கிட்ட எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பண்ணங்காட்டி நான் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இங்கே மோஸ்ட்லி ரிப்பீட்டர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த 1 week டைமில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எப்போவுமே ஒரு ஒரு
அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்டில் மட்டும் நீங்கள் கட்டாயிராயிருங்க. அந்த இடத்துல மட்டும் உங்களை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு கடைசி ஒரு ஆட்டமாக இருக்கட்டும் நீங்கள் நினச்சி பண்ணுங்கள். 2026 உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நம்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஃபுல். சூப்பர் சார். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருக்கீங்களா? நான் இன்டர்வியூ ஏஃபோக்கு மட்டும் தான் போயிருக்கேன் மேம். பிஓ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு சார்? பிஓவில் வந்து எனக்கு ஜென்ரல் டாப்பிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஞ்சம் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரி டாபிக்ஸ், நான் அக்ரி கிராஜுவேட்டுங்கிற அக்ரி டாபிக்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட கேட்டாங்க. ஸோ அது போக பேங்கிங் செக்டர்லேருந்தும் கேட்டாங்க, ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஆப்டான பதில் சொன்னாங்காட்டி பிரச்சனை இல்லை. ஸோ தெரிலன்னு சொல்லிடலாம், அது எதுவுமே பிரச்சனை இல்லை. அதை அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நாலேஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுல உங்கள் பர்சனாலிட்டி செக் தான், அது வேறு எதுவுமே இல்லை. ஃபியர் இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை, வேறு எதுவுமே இல்லை. சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.